ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் கொஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வேர்க்கடலை, கடுகு, சீரகம் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா, மாங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். நல்லா பல்லாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கு வச்ச பொருளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக தாளிச்சிக்கலாம். இது வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காததுனால ரொம்ப நாளைக்கு கெடாது. மாங்காய் சீசன் வந்துட்டாவே மாங்காய் சாதம் செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்துனோம்னா ஜீரணமும் ஆயிரும். இப்போ இந்த விதைகள்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பச்சை மிளகாய் வேண்டாம், ஏன்னா மாங்காவும் சூடு, பச்சை மிளகாவும் சூடாயிரும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். துருவி வச்ச மாங்காவை சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அப்போ தான் இது வந்து கெடாமல் இருக்கும். ஒரு வாரம் ஆனால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரையும் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய்க்கு தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் நிறைய சேர்த்ததுனால கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சுகர் சேர்த்துனா தான் அந்த புளிப்பினுடைய இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் உப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சுகரும் சேர்த்து நல்லா கலரி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்தோம்னா நல்லா சுருண்டு வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்து கூட சேர்த்து கலரினோம்னா மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.